நேத்து நாம பேசுனது உலகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு வள்ளுவர் அடுத்தத சொல்றார். திருக்குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அரியனின். இத கொஞ்சம் எளிமையா சொன்னா, நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு டிகிரி, எவ்வளவு ஏஐ, எவ்வளவு டேட்டா இருந்தாலும் அதோட பயன் என்ன? வள்ளுவர் சொல்றார், உன்னை விட பெரிய உண்மை ஒன்று இருக்கு, உன்னை விட பெரிய சக்தி ஒன்று இருக்கு. அதை நீ மதிக்க தெரியலனா உன் அறிவு வெறும் கண்ணாடி மாதிரி தான். பளிச்சுன்னு தெரியும், ஆனா உள்ளார்ந்த வெப்பம் இல்லை. இப்ப இந்த குழந்தைய பாருங்க, அவன் எல்லாம் தெரிஞ்சவன். டேப்லெட் இருக்கு, ஏஐ இருக்கு, ஆன்சர் எல்லாம் இருக்கு. ஆனா வள்ளுவர் கேட்கிறார், நீ எல்லாம் தெரிஞ்சவன் தான், ஆனா நீ தாழ்மையோட இருக்கியா? நன்றி உணர்ச்சி இருக்கா? உன்னை உருவாக்கிய அந்த உண்மைய மனசுல மதிக்கிறியா? இதுதான் இந்த குறள். வணங்குறதுன்னா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வணங்குறதுன்னா அறிவுக்கு முன்னாடி அகம்பாவம் விடுறது, வெற்றிக்கு முன்னாடி தாழ்மை காப்பாத்துறது, வாழ்க்கைக்கு முன்னாடி மரியாதையோட நிற்றது. ஏஐ உனக்கு எல்லாம் சொல்லித்தரும், ஆனா உன்னை நல்ல மனிதனாக்குறது இந்த மாதிரி உண்மைகள் தான். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், அறிவு முக்கியம், ஆனா அதுக்கு முன்னாடி அறிவை சரியா பயன்படுத்துற மனசு அதை விட முக்கியம். நாளை இன்னொரு குறள், இன்னொரு உண்மை, இன்னொரு வாழ்க்கை பாடம்.